நான் ரமணன், பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம மார்கழி மாதத்துக்குரிய மாத பலன்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு, பெண் வீடு. இதில் நமக்கு கார்த்திகை 3 பாதங்கள், ரோஹிணி, மிருகசீர்ஷம் 3, 2 அடங்கியது ரிஷபராசி. உங்களுடைய கிரக அட்டவணையில் ராசிலேயே உங்களுக்கு 8, 11 கூடிய குரு பகவான் வக்கரமாக இருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகி வக்கரமாக இருக்கிறார். செவ்வாய் உங்களுக்கு 12, 6, 7 கூடிய செவ்வாயாக இருக்கிறார். அவர் வக்கரமாக இருக்கார். உங்களுடைய 5ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார். 5 கூடிய 2, 5 கூடிய புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் ஜனவரி 1ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. சுக்கிரன் உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய பாக்யஸ்தானம் மற்றும் பாதகஸ்தானமான 9ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அவர் டிசம்பர் 30ஆம் தேதி வாக்கில் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி உங்க 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இதுதான் உங்களுடைய கிரக அட்டவணை. இந்த காலகட்டத்தில் ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டியது என்ன விஷயம்னாக்கா, நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ அதை தெள்ள தெளிவாக வார்த்தைகளை திரும்பி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இல்லாமல் பேச வேண்டும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வேற யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதே மாதிரி உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இது உங்களுக்குரிய ஒரு காஷன். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 4 கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தாயார் வழியிலிருந்து உங்களுக்கு தனவரவு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கு. 9ஆம் இடத்தில் உங்களுடைய ராசியாதிபதி பாதகஸ்தானமாக இருந்தாலும் அவர் அங்கே போய் இருக்கிறதுனால சனீஸ்வரரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு க்ஷேத்ராடனம் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த க்ஷேத்ராடனத்துக்கு நீங்க தனித்து போனால் பாதகங்கள் குறையும். அதே மாதிரி அதனால் வரக்கூடிய லாபங்கள் நிறையவே கிடைக்கும். குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து போனீங்கன்னாக்கா பாதகங்கள் ஜாஸ்தியாகும். அதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் இருக்கும். செவ்வாய் பார்த்து கொண்டே இருக்கார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனீஸ்வரரை சேர போகிறார் உங்களோட ராசி அதிபதி டிசம்பர் 30க்கு அப்புறம். அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடா ப்ரொஃபஷன் ரிலேட்டடான ப்ரோக்ரஸ் எல்லாம் டிசம்பர் 30க்கு அப்புறமாக கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது நன்றாகவே நடக்கும். இத்தனை நாளாக நம்ம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தலையை பிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஓப்பனிங் கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கும் ஒரு நல்ல காலமாக இருக்கும். எனக்கு உங்களுக்கு 6ஆம் இடமும் சுக்கிரனுடைய இடம் தான். ஸோ அந்த 6ஆம் இடம் துலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது துலாத்துக்குரிய அதிபதியும் சுக்கிரனே. அவர் போய் சனீஸ்வரரோட சேர்றதுனால உங்களுக்கு தொழிலையும் ஒரு ஒரு முன்னேற்றம், உத்தியோகம் பார்க்கும் அன்பர்களுக்கும் ஒரு முன்னேற்றமும் ஒரு ஊக்கமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னதுனாக்கா, ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டியது உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்தினுடைய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் என்ன பேச வரீங்களோ ரொம்ப ஜாகிரதையாக வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிம்பிளான காஷன். இதை நீங்கள் கடைபிடித்துக்கோங்க. இந்த மாதம் நன்றாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.